நான் சீயோன், கர்த்தர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சீயோனா இருந்தா எல்லா வாக்குத்தத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்கிற பிள்ளையாக இருப்பேன். ஹல்லேலூயா. சீயோனாகிய எனக்கு என்ன ஆண்டு சொல்லிருக்காரு? நான் பரிசுத்த பர்வதம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சீயோனாகிய நாம் பரிசுத்த பர்வதம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சீயோனாகிய எனக்குள் எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு எச்சரிப்பின் சத்தம், the sound of alarm always should be heard inside of you. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் நமக்கு கேட்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன எச்சரிப்பின் சத்தம்? கர்த்தருடைய வருகையை குறித்த எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. கள்ள உபதேசத்தை குறித்த எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. ஏழை எளியவரை குறித்த ஒரு எச்சரிப்பின் சத்தம். உங்களை குறித்தே ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பை குறித்த ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. இந்த சத்தம் நமக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நீ எப்போதும் ஹல்லேலூயா சீயோனாக இருப்பாய். ஹல்லேலூயா. சீயோன்ல திட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. சீயோனாக வாழும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா.